2017 நடந்த ஒரு எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் பாடியிருப்பாரு. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் கேட்பாங்க, தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. இத பாடியவரும் பாரதிதாசன் தான். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இவ்வரிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. தமிழ் வளர்ச்சி நூலோட ஆசிரியர் பாரதிதாசன். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராம அவதாரம். கம்பராமாயணத்துல 6 காண்டம் இருக்கும், 113 படலம் இருக்கும், 10,569 பாடல் இருக்கும். அதுபோல அந்த 113 படலத்துல முதல் படலத்துக்கு பேரு ஆற்று படலம்னு சொல்லுவாங்க. கடைசி படலம் விடை கொடுத்த படலம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலார் ஆப. சான்றோர் சான்றோர் சாலார் சாலார் பாலார் பாலார் இதெல்லாம் வந்துச்சுன்னா புறநானூறு. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். கூடலில் ஆய்ந்த ஒன்தின் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் திருவாசகம். அதே மாதிரி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இந்த அடிகள் இடம்பெற்ற நூலும் திருவாசகம் தான். மாணிக்கவாசகர் இயற்றியவர். பொறுத்துக, விசும்பு வானம், அதுவே அசும்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா நிலம் வரும். துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம், கனல் நெருப்பு. மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. மூதுரையில வர பாடல் வரிகள். இயற்றியவர் ஔவையார். அதே போல கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் அப்படிங்கிற சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது பழமொழி 400ல வரும். மூன்றுரையாரையினார் ஆசிரியர். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. பொறுத்துக, வட்டி பனையோலை பெட்டி, யானர் புது வருவாய், துகிர் பவளம், மேதி எருமை. மேதினா எருமைன்னு சொல்லுவாங்க, கேழல்னா பன்றி, எண்குனா கரடி, உழுவைனா புலி, ஆனா பசு. வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாராபாரதி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அதுபோல 4000 திவ்ய பிரபந்தம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. தொகுத்தவர் நாதமுனி, நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. நம்பியாண்டார் நம்பி, இவர் 12 திருமுறைகள்ல இருக்க முதல் 3 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை 5. என்னென்ன நூல்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. அதுவே புறம் சார்ந்த நூல்கள்னு கேட்டாங்கன்னா 2 வரும், பதிற்று பத்தும் புறநானூறும். அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் பரிபாடல் மட்டும் வரும். பொறுத்துக, புல் பறவை, நுதல் நெற்றி, மேதி எருமை, நடலை துன்பம். முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. இது இப்ப 2024ல நடந்த ஒரு GSல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின், இது டேஷ் கொடுத்திருந்தாங்க, நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்னும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் ஊழினா உலகம். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை. ஒற்றைப்படை எண்கள்னா பாலை திணை 1, 3, 5, 7. அதுவே குறிஞ்சி திணைனா 2, 8, 12, 18 இந்த அடிகள்ல வரும். முல்லை திணைனா 4, 14, 24, 34 இந்த ஆர்டர். நெய்தல் திணை 10, 20, 30, 40. மருத திணைனா 6, 16, 26, 36.
பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. பொருந்தாதது இது ஃபர்ஸ்ட் இருக்க மூணும் வந்து எட்டு தொகையில வரும். கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை. இது மூணும் எட்டு தொகை நூல்கள். அப்போ பொருந்தாதது நருந்தொகை. நருந்தொகை நூலோட இன்னொரு பேரு வெற்றி வேர்க்கைன்னு சொல்லுவாங்க. இதோட ஆசிரியர் அதி வீரராம பாண்டியர். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். விளம்பி நாகனார் நான்மணிக்கடிகை எழுதியிருப்பாரு. மூன்றுரை அறையனார் பழமொழி 400. பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. கபிலர் எழுதியிருப்பாரு. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மு. வரதராசனார். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப் பெற்றவர் வே. ராமலிங்கனார். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை. இவர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார்? ச. அகத்தியலிங்கம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவாணர். நுணங்கி நூல் நோக்கி இழையா. இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். புரட்சி முழக்கம் என்னும் நூலை இயற்றியவர் சாலை இளந்திரையன். சிறப்பு அடைமொழி பெயர் அவங்களோட பெயர்கள் பொறுத்துக. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாபசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா. நெக்ஸ்ட் ஒன் நூல் ஆசிரியர். தமிழ் சுடர்மணிகள் எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் மறைமலை அடிகள். சைவ திரவு திருவிக்கா. செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேது பிள்ளை. இவரை சொல்லின் செல்வர்னு அழைப்பாங்க. தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா தமிழ் தாத்தா. ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர். அதுபோல கம்பராமாயணத்துல சொல்லின் செல்வன் சொல்லி அழைக்கப்படுறவர் அனுமன். திருவிக்கா தமிழ் தென்றல். கவிஞர் முடியரசன் எழுதாத நூல். முடியரசன் எழுதாத நூல் தேன்மழை. இது சுரதா எழுதியிருப்பார். இப்ப முடியரசன் எழுதிய நூல்கள் காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி. நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம். வசனநடை கைவந்த வல்லாளர் என பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர். வசனநடை கைவந்த வல்லாளர்னு ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர். களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகை. குயில்கள் கூவியது என்பது எண்வழு. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது செய்தி வாக்கியம். இரட்டை கிளவி எது? கலகலவென சிரித்தாள். இதுதான் இரட்டை கிளவி. வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தேன் நொந்தேன் இதெல்லாம் அடுக்கு தொடர். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி.
கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்னும் குறட்பாவில் அமைந்துள்ள மோனை. முதல் 4 சீர்கள்ல இருக்க முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது முற்று மோனை. 1 4 சீர்ல எழுத்து ஒன்றி இருந்துச்சுன்னா அது ஒருவு மோனை. 1 3 முதல் எழுத்து பொருந்தி இருந்ததுன்னா பொழிப்பு மோனை. 1 2 3 3 பொருந்தி இருந்ததுன்னா கூழை மோனை. சீதையை கண்டேன் என்னும் தொடர் வினை முற்று தொடர். இடைச்சொல் கண்டறிக. மற்று. வளர்பிறை என்பது வினைத்தொகை. பிழையில்லாமல் இலக்கணத்தை கல். தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்வு செய்க. பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி. செல்வ செவிலி இதுக்கு இலக்கண குறிப்பு உருவகம். ஐ என்பதன் பொருள் அழகு, அப்படி இல்லைன்னா தலைவன் வரும். ஐனா அழகு, தலைவன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர் தான் ஊவேசா. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது பிள்ளை தமிழ்ல வர 10 பருவங்கள்ல 6வது பருவமா வருகை பருவம் வரும். இது குழந்தையின் 13வது மாசத்துல நடக்கிறது. மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தாரகவி தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலரேறு 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர். காலமேக புலவர ஆசுகவின்னு சொல்லுவாங்க. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல். இதுல சென்டென்ஸ் வாழ்தல் இனிதே அப்படின்னு முடியும். இனியவை 40. இது பூதஞ்சேந்தனார் எழுதியிருப்பார். ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மணந்தழைப்ப இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தை சேக்கிழார் இயற்றியிருப்பாரு. அவர் இதுக்கு திருத்தொண்டர் புராணம்னு பேர் வச்சிருப்பார். அடியார்கள் 63 பேரோட சிறப்புகளை விளக்கி பாடப்பட்ட நூல் தான் பெரிய புராணம். நெக்ஸ்ட் நீல முடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம். பாரதியார் எழுதியிருப்பாரு. 2 பாகம் இருக்கும். 5 சருக்கம், 412 பாடல் இருக்கும். நாற்கரணங்கள் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். தமிழ் கெழு கூடல் என மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் வள்ளலார். வள்ளலார பாரதியார் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர். 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார். முதல் திருவந்தாதியை இயற்றியவர் பொய்கை ஆழ்வார். 2வது திருவந்தாதி பூதத்தாழ்வார். தமிழ் எண்களை கணக்கை தீர்க்க. தமிழ் எண்க்கு ஞா ஆனா இது 38 குறிக்கும். கா 0ங்கிறது 10 குறிக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 48 வரும். இதுக்கு தமிழ் எண்கள் சா ஆ வரும். தென்னம்பொறுப்பு என்பது பொதிகை மலை. யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வில்லி பாரதம். வில்லி புத்தூரார் இயற்றியிருப்பாரு. வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி எழுதப்பட்டதுதான் வில்லி பாரதம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வள்ளலார். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கலித்தொகையில் நெய்தற்கரியை பாடியவர் நல்லந்துவனார். 33 பாடல்கள் பாடியிருப்பார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்த ஆனார்?
சிரவண பிதுர்பத்தி. நாமார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது? நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சோம் அப்படின்னு வரும் இந்த சென்டென்ஸ் திருநாவுக்கரசரோட பாடல். இந்த பாடலை வச்சுதான் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாடல் எழுதியிருப்பார். சிலம்பு சிலப்பதிகாரத்துல கதை மாந்தர் கதை தலைவி கண்ணகி, மணிமேகலைக்கு மாதவி, கம்பராமாயணம்க்கு சீதை, அதுபோல சூளாமணிக்கு சுயம்பிரமை. அலை என்ற சொல்லின் பொருள் புற்று. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு, 103 அடிகள் இருக்கும். நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் பருதிமாற் கலைஞர். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் பருதிமாற் கலைஞர். திருக்கடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். ஏலாதி கனிமேதாவியார். நான்மணி கடிகை விளிம்பி நாகனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர். நெக்ஸ்ட் ஒன், கூத்தராற்று படை என்னும் சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எது? மலைப்படுகடாம். பொறுத்துக. வினையே ஆடவர்க்குயிர் குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். விரல்கள் 10 மூலதனம் தாராபாரதி. கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானோட கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கியிருப்பாங்க. அந்த நூல் பேரு ஆலாபனை. எந்த வருஷம் சாகித்ய அகாதமி விருது கொடுத்திருப்பாங்கன்னா 1999. 1999 ஆலாபனை கவிதை நூல். திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திரு கல்யாண சுந்தரனார். காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்த போதெல்லாம் அவரோட மேடை பேச்சுகளை மொழிபெயர்த்தவர் திருவிகா. நூலாசிரியர் போற்றி திருவகவல் H.A. கிருட்டின பிள்ளை. பரமார்த்த குருகதை வீரமா முனிவர். முதுமொழி மாலை உமறு புலவர். அதுவே முகுந்த மாலைனா குலசேகர ஆழ்வார். பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. நூல் ஆசிரியர் பெத்லேகம் குறவஞ்சி தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். அழகர் கிள்ளை விடுத்தூது பலப்பட்டடை சொக்கநாத புலவர். தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் ஒன், தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. தாதகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் கம்பராமாயணத்துல கம்பர் பாடியிருப்பாரு. ஆற்று படலம்ல வரும். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழுள்ள சொற்களுள் காரண பெயரெச்ச சொல் எது? முக்காலி. குன்றேறி என்பதன் இலக்கண குறிப்பு 7ஆம் வேற்றுமை தொகை. செயபாட்டு வினைத்தொடரை கண்டறிக. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் ஆள் வரதுனால இதுதான் செயபாட்டு வினை. குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே. இதுக்கான ஆன்சர் கண்டதனை கூறவே. நீர் நீவீர் நீங்கள் ஆகியன முன்னிலை பன்மை பெயர்கள். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மகிழ்ச்சி, அப்படி இல்லைன்னா மதகு நீர் தாங்கும் பலகை. அன்பல் அடினா முடிவுற தா நா வரும்.
வயிற்றுக்கும் என்பதில் வரும் உம்மை திருக்குறள்ல கொடுத்திருப்பாங்க. செவிக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இழிவு சிறப்பும்மை. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. ஐந்திணை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை அனைத்தும் தொகை சொற்கள். லாஸ்ட் ஒன் தேன்மொழி கட்டுரை எழுதிலல் இது எதிர்மறை தொடர். தேங்க்யூ.